தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. எரிபொருளுக்கு மீண்டும் QR முறை பதிவு செய்வது எப்படி? மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் கவலை வெளியிட்டுள்ள இலங்கை. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவிற்கு பிடியாணை. நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான காணொளியால் வெடித்த சர்ச்சை. தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம், சொந்த தங்கையை கர்ப்பமாக்கிய அண்ணன். அதிகாலையில் கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து, பேருந்து மோதியதில் காருக்கு கடும் சேதம். சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. யாழில் சட்டவிரோத பொருட்களுடன் மூவர் அதிரடி கைது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். வலுசக்தி அமைச்சு அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகம் 1 முதல் அமுலுக்கு வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் வாகன உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தின் மாற்றம் இல்லாவிட்டால் 2026/3/14 நள்ளிரவு முதல் fuelpass.government.lk இணையதளத்தில் குறியீட்டை பதிவிறக்கம் செய்யலாம். வாகன உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டவர்கள் 2026/3/15 காலை 6 மணி முதல் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். இந்நிலையில் பேருந்துகள் 60 லிட்டர், மோட்டார் சைக்கிள்கள் 5 லிட்டர், வேன்கள் 40 லிட்டர், மோட்டார் வாகனங்கள் 15 லிட்டர், மோட்டார் லொரிகள் 20 லிட்டர், காணி வாகனங்கள் 25 லிட்டர், முச்சக்கர வண்டிகள் 15 லிட்டர், விசேட தேவைக்கான வாகனங்கள் 40 லிட்டர், குவாட்ரி சைக்கிள் 5 லிட்டர் வீதம் வாராந்திரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணும் வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களுடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் வேகமாக அதிகரித்து வரும் சூழ்நிலை குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் வாழ்விற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பொதுமக்களின் உயிரிழப்புகள் குறித்து இலங்கை வருத்தமடைவதுடன் பொதுமக்கள் மற்றும் பொது உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலையும் கண்டிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து தரப்பிலும் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் ஓர் அடிப்படை கடமையாகும் என்பதை வெளிவிவகார அமைச்சு கோடிட்டு காட்டியுள்ளது. அத்தோடு மனித உயிர்களின் புனிதத்தன்மை மற்றும் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டுவதில் எமது அர்ப்பணிப்பில் நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மனிதாபிமான நெருக்கடி மற்றும் உலக பொருளாதாரம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் அதன் நேரடி தாக்கம் அனைத்து நாடுகளிலும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அசோக ரன்வல நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்ட மகரம் மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க அசோக ரன்வலவுக்கு இவ்வாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
இதேவேளை சபுகஸ்கந்த தெனிவல்ல பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இரவு அசோக ரன்வல்ல பயணித்த ஜீப் வண்டி ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதனையடுத்து ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக ரன்வல மறுநாள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் அவரது வலது கையில் 6 விரல்கள் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளமை சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 13 அன்று ஈரான் மீதான போர் குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தார். குறித்த காணொலியை அவதானித்த பயனர்கள் அவர் கையை அசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 6 விரல்கள் தெரிவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெதன்யாகு ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டதாகவும் தற்போது வெளியாகும் காட்சிகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொலிகள் எனவும் தெரிவித்து வருகின்றனர். அத்தோடு இதனை சுட்டிக்காட்டி வியாரிஸ் பிபி என்ற ஹேஷ்டேக் உலகளவில் ட்ரெண்டாக தொடங்கியுள்ளது. இந்த வதந்திகள் குறித்து எக்ஸ் தளத்தில் ரோக் AI விளக்கம் அளிக்கையில் நெதன்யாகு அந்த காணொலியில் 5 விரல்களை மட்டுமே கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளது. அத்தோடு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட கோணம் மற்றும் கையின் வேகமான அசைவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மாய தோற்றமே இதுவொன்றும் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இத்தகைய மாற்றங்கள் காணொலி பதிவாக்கத்தின் போது நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட போதிலும் சமூக வலைதளங்களில் நிலவும் இந்த தீவிரமான சந்தேகங்கள் குறித்து அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 19 வயது உயர்தர மாணவன் தனது சொந்த தங்கையை கர்ப்பமாக்கியுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விசாரணைகளின் போது அண்ணன் மற்றும் தங்கை நீண்ட காலமாக உடல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளதாக வெளிப்பட்டுள்ளது. தகவல்களின்படி குறித்த மாணவி பருவம் அடையாத போது அவர் 12 வயதாக இருக்கும்போது 14 வயது அண்ணனால் உடல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இத்தகைய நிலையில் தந்தை இறந்து விட்டதால் தாயார் வேறு திருமணம் செய்து வேறு இடத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அண்ணன் மற்றும் தங்கை தாயாரின் சகோதரியுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்ந்ததாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெல்கிசை சந்தையில் இன்று அதிகாலை 1:15 மணியளவில் பேருந்து ஒன்றும் கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் காருக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த சுற்றுலா சென்றுவிட திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பயணித்த பேருந்தும் காருமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் காருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அதில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு பலூன்கள் உடனடியாக செயற்பட்டதால் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு போர்க்கப்பல்களை அனுப்புமாறு நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் பெறும் உலக நாடுகள் அந்த பாதையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நாங்கள் பெருமளவில் உதவுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை எவ்வித போர் நிறுத்தத்திற்கும் வாய்ப்பில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்தோடு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா தொடர்பான அனைத்து இடங்களும் சட்டப்பூர்வமான இலக்குகள் என்று ஈரானின் புரட்சிகர ராணுவப்படை எச்சரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த போர் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிசக்தி விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எரிசக்தி மையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதல்களால் எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த அமெரிக்க ஆஸ்திரேலிய வான்வழி தாக்குதல்களில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத பொருட்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டவன் முனியப்பர் கோவிலுக்கு அண்மித்த பகுதியை வைத்து குறித்த மூவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஒருவரிடமிருந்து வாளும் மற்றைய இருவரிடமிருந்து போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருளுடன் கைதான இருவரில் ஒருவரிடமிருந்து 2 கிராம் 340 மில்லிகிராம் ஐஸும் மற்றவரிடமிருந்து 2 கிராம் 220 மில்லிகிராம் ஐஸும் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுனாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் காவல்துறை குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.